அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ரவிச்சந்திரன் அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன். நம்ம இப்போ பார்க்குறது இன்றைக்கு அதிகமாக நம்மை பாதித்து வரும் ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், எல்லா மூட்டுகளையும். இப்போ இந்த கையில் உள்ள மூட்டு, ஷோல்டர் மூட்டு, இந்த கிப் ஜாயிண்டில் உள்ள மூட்டு, நீயில் உள்ள மூட்டு, ஆங்கிள் ஜாயிண்டில் உள்ள மூட்டு, இதுகளெல்லாம் வலி அதிகமாக இருக்கும். இப்போ காலையில் நல்ல நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்கும் போது திடீர்னு எழுந்திரிக்க முடியாது. எல்லா இடத்துலையுமே உடலில் இந்த ஜாயிண்ட் ஃபுல்லாக வலி இருந்துகிட்டு இருக்கும். ஒரு பொருளை எடுக்க முடியாது. அப்படி இந்த ஏதாவது இது அப்படி தட்டிட்டு அப்படின்னா கடுமையான வலி ஏற்படும். அப்போ இந்த ஜாயிண்ட்டுகள் எல்லாம் ஸ்டிப்னஸ் அப்படியே மடங்கி இருக்கும், நிமித்த முடியாது, கால்களை நிமிர்ந்து நடக்க முடியாது. இப்படிப்பட்ட எல்லா வகையான அந்த ஜாயிண்ட்டுகளிலும் ஒரு வலியை ஏற்படுத்தி நம் உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இந்த ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ். தமிழில் வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு முறை வந்துட்டுன்னா இது நாளாக உடல்நிலை ரொம்ப மோசமாக்குகிறது. வலிகள் தாங்க முடியவில்லை. இதுக்கு காரணம் என்னென்னா யூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இந்த மூட்டு இடுக்கு ஜாயிண்ட்கள் எல்லாம் டெபாசிட் ஆகிறதுனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. அப்போ நம்முடைய பாரம்பரியமாக உணவு சார்ந்த மூலிகை மருத்துவத்தின் மூலம் இந்த மூட்டு வலியை எப்படி நாம் வலியிலிருந்து முழுமையாக நிவாரணம் பெறலாம், அதற்கு எவ்வகையான மூலிகைகள்லாம் நமக்கு உதவி செய்கிறது என்பதை பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான மூலிகை தான் முடக்கத்தான். பேர்லேயே பார்த்திங்கன்னா முடக்கத்தான். இந்த முடக்கை எடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் உடைய மூலிகை முடக்கத்தான். இன்றைக்கு சமவெளியில் மற்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய மூலிகை முடக்கத்தான். அந்த முடக்கத்தானை பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள், கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் மார்க்கெட்டில் கேட்டால் இந்த மூலிகை எளிமையாக கிடைக்கும். அப்போ இந்த ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம், மூட்டு வலிகள், கேஸ்டபிள், இன்றைக்கி அதிகமாக உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுனால பல்வேறு காரணங்கள் கேஸ்டபிள் அதிகமாக பாதிக்கப்பட்டு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதே தசை பிடிப்பு நோய்களை ஏற்படுது. ஷோல்டரில் தூக்க முடியாது, இடுப்பு நிமிர்ந்து நடக்க முடியாது, டக்குன்னு கால் தசைகளை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும், மோஷன் சரியாக போகாது. இந்த கேஸ்டபிள்னால அப்படியே அங்கங்கே பிடிக்கிறதுனால மூச்சு விட சிரமம் ஏற்படுகிறது, வாயு தொல்லைகள், இப்படி பல்வேறு விதமான உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து நாம் முழுமையான நிவாரணம் பெறுவதற்கு அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை தான் முடக்கத்தான். அப்போ இந்த முடக்கத்தான் நம்ம சாப்பிட்றதுனால என்ன நன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸை குணப்படுத்துவதற்கு இன்றைக்கு முடக்கத்தான் பயன்படுகிறது. அப்போ முடக்கத்தான் உள்ள அலைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள் இந்த இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட், நம்ம மூட்டுகளில் தேக்க நிலை அடைந்திருக்கிற இந்த யூரிக் ஆசிட்டை வெளியேற்றுவதற்கு அதில் உள்ள தலாய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ரசாயன பொருள் நமக்கு பயன்படுது. அதோடு மட்டுமல்லாமல் இயற்கையாகவே புரதச்சத்து, மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட், பொட்டாசியம், மேக்னீசியம் போன்ற அந்த சத்து பொருள்களும் முடக்கத்தானில் இயற்கையாகவே உள்ளன. இந்த முடக்கத்தான் நம்ம உடலுக்கு முன்னாடி கூறியது போல் இந்த முடக்குவாதத்துக்கு அற்புதமாக அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முடக்கத்தானுக்கு உள்ளது. முடக்கத்தானை பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் எல்லாருக்குமே. இது ஒரு கொடி வகையான மூலிகை. முடக்கத்தான் என்ன கொடி வகையான மூலிகை. இந்த முடக்கத்தான் கிடைக்காதவர்கள் நகர்ப்புறத்தில் உள்ளவர்கள் தொட்டிகளிலே வளர்க்கலாம். சிறிய முடக்கத்தான் தண்டை கொண்டு நீங்கள் ஒரு தொட்டியை வாங்கி இப்போ பூச்செடிகள் வளர்க்கக்கூடிய தொட்டிகளிலே வைத்து அதை வளர்த்து வந்தீர்கள் என்றால் அது நன்றாக வரும். தேவைக்கேற்ப நம்ம அந்த முடக்கத்தான் இலைகளை பறித்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக இந்த முடக்கத்தானுடைய மருத்துவ குணங்கள் என்னவென்றால், ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதங்களை, வலிகளை குறைத்து அதை குணப்படுத்துவதற்கு இந்த முடக்கத்தான் பயன்படுகிறது. அதுபோல் ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், முடக்குவாதம்,
மூட்டு வலிகள், அதே போல் வாயு தொல்லைகளை நீக்குவதற்கு பயன்படுகிறது, மலச்சிக்கலை நீக்குவதற்கு பயன்படுகிறது, உடல் வலிகளை போக்குவதற்கு முடக்கத்தான் பயன்படுகிறது. ஆக உடலில் ஏற்படக்கூடிய வலிகள், வாயு தொல்லை, மலச்சிக்கல், அதே போல் கேஸ்டபிள் என்று சொல்லக்கூடிய பல்வேறு பாதிப்புகள், இவைகளெல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்ற ஒரு மூலிகை தான் இந்த முடக்கத்தான் என்று சொல்லக்கூடியது. இந்த முடக்கத்தானை எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி எளிமையாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இயற்கையாக முடக்கத்தான் ஒரு கீரை வகையைச் சேர்ந்தது எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். நீங்கள் அன்றாட உணவுப் பொருள்களில் நாம் முடக்கத்தானை இணைத்து அதை உட்கொண்டு வருவது மூலம் இப்படிப்பட்ட பல்வேறு பாதிப்புகளை, குறைபாடு நோய்களை நம்ம தவிர்க்கலாம். இப்போ முடக்கத்தான் தோசை, எல்லாருமே வீட்டில் தோசை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இதற்காக தனியாக மாவு தயாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தோசை மாவை தேவையான ஒரு 5 கரண்டி தோசை மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தானை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு அதை மாவாக இந்த கீரையை கடைந்து அதை 5 கரண்டி மாவில் தேவையான அளவு இந்த முடக்கத்தானை, ஒரு கைப்பிடி முடக்கத்தானை அரைத்து அதில் கலந்து நன்றாக நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு தோசை சுட்டு தினமும் தொடர்ந்து ஒரு 10 நாள், அதாவது இந்த மூட்டு வலி, பக்கவாதம், கேஸ்டபிள், அதே மாதிரி வாயு தொல்லைகள், மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் முடக்கத்தான் தோசை சாப்பிட்டு வருவது மூலம் இந்த பாதிப்பிலிருந்து விடுபடலாம். அதே போல் நீண்ட நாள், ரொம்ப நாளாக மோர் தென் 5 இயர்ஸ் 10 இயர்ஸாக அந்த முடக்குவாதம் இருக்குன்னா வாரத்துக்கு 3 நாள் தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் இந்த முடக்கத்தான் தோசை சாப்பிட்டு வாருங்கள், அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். அதே போல் முடக்கத்தான் துவையல், இந்த முடக்கத்தான் தேவையான அளவு எடுத்துட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்ல எண்ணெய் சட்டியில் வதக்கி விட்டு அதோட 2 காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, 2 கல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2, அதோட கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம், அதுபோல் மிளகு 2, இவைகளை வைத்து வதக்கி நன்றாக மிக்சியில் அரைத்து துவையலாக்கி அதை இட்லி, தோசை, வடை, பொங்கல் என்று நம் தேவையான உணவுப் பொருள் சாப்பிட்டு வருவதன் மூலமும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உதவுகிறது. அதே போல் இப்போ இட்லி, தோசை, வடை, பொங்கலுக்கெல்லாம் சட்னி தயார் பண்ணுவோம் வீட்டில். இந்த தேங்காய் சட்னிலையும் இந்த முடக்கத்தானையும் கொஞ்சம் அரைச்சி அதில் சேர்த்து கொண்டோம் என்றால் அந்த உணவுப் பொருளாகவே இந்த உடலில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளை நீக்குவதற்கும் இந்த முடக்கத்தான் பயன்படும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, வடை, பொங்கல் இவை சாப்பிடும்போது இட்லி பொடியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை நமக்கு இருக்கிறது. அந்த இட்லி பொடியோடு இந்த முடக்கத்தான் பொடியை சேர்க்கலாம். காய்ந்த முடக்கத்தான் பொடியை வாங்கி நன்றாக லேசாக வறுத்துட்டு அந்த இட்லி பொடியோடு கலந்து வைத்து கொண்டோம் என்றால் தினமும் இட்லி, தோசை, வடை, பொங்கல் சாப்பிடும்போது அதை தொட்டு உட்கொள்வதன் மூலம் இந்த குறைபாடுகள் நீங்குவதற்கும் நமக்கு இந்த முடக்கத்தான் உதவுது. ஆக இந்த ருமேட்டட் ஆர்த்திட்டிஸால் பாதிக்கப்பட்டவர்கள், முடக்குவாதம் உடையவர்கள், மூட்டு வலி உடையவர்கள், வாயு தொல்லை உடையவர்கள், அதுபோல் மலச்சிக்கல் உடையவர்கள், இப்படிப்பட்ட குறைபாடு உள்ள பாதிப்பு உடையவர்கள் எல்லாம் தொடர்ந்து முடக்கத்தான் சாப்பிட்டு வாருங்கள், அதிலிருந்து முழுமையாக குணம் ஏற்படும். ஏன்னா இந்த ருமேட்டட் ஆர்த்திட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுமையான நோய், நம்ம நல்லா நடந்து போக முடியாது, ஒரு பொருளை கையால் எடுக்க முடியாது, கைகளால் பேனா பிடித்து கையெழுத்து போடுவது கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே மாதிரி அந்த குளிர்காலங்களில் தாங்க முடியாத வேதனை ஆன வலிகளை உடலில் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்கது ருமேட்டட் ஆர்த்திட்டிஸ். இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய இந்த வலிகளுக்கு நம்ம முடக்கத்தான் அற்புதமாக பயன்படுகிறது. அதே போல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் ஆயில், அதை நாங்கள் சிறப்பான முறையில் தயார் பண்ணுறோம். நீங்களே முடக்கத்தான் அதிகமாக கிடச்சிதுன்னா தேங்காய் எண்ணெயில் முடக்கத்தானை போட்டு நன்றாக காய்த்து ஆற வைத்து அதை வடிகட்டி தேவையான அளவு வைத்துக்கொண்டு வலி உள்ள மூட்டு ஜாயின்களில் தொடர்ந்து தடவி வந்தால் அந்த வலிகளை குறைப்பதற்கு இது பயன்படுகிறது. ஆக முடக்கத்தான் தோசை, முடக்கத்தான் சட்னி, முடக்கத்தான் இட்லி, முடக்கத்தான் இட்லி பொடி, முடக்கத்தான் ஆயில், இப்படி பல்வேறு வகையில் உள்ளுக்கும் இதை சாப்பிடுகிற முறைகளை பயன்படுத்தி கொண்டு வெளிப்பூச்சாக ஆயிலையும் தொடர்ந்து தடவி வந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிகமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ருமேட்டட் ஆர்த்திட்டிஸ், முடக்குவாதம், கேஸ்டபிள், வாயு தொல்லை, அதோடு மட்டுமல்லாமல் இயற்கையாக மலம்,
இயற்கையாக செல்வதற்கு, இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு அற்புதமாக இந்த முடக்கத்தான் பயன்படுகிறது. இதை பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. அஸ்ட்ரோ ரவி டிவியின் மூலம் நாங்கள் தொடர்ந்து அக்குப்ரெஷர், அக்குபஞ்சர், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி, மலர் மருத்துவம், வர்மக்கலை, மூலிகை மருத்துவம், பழங்களின் மருத்துவ குணங்கள், காய்களின் மருத்துவ குணங்கள், பூக்களின் மருத்துவ குணங்கள், இப்படி பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை ஒவ்வொரு நாளும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் இதன் வழியாக எடுத்து கூற இருக்கின்றோம். கடந்த 30 ஆண்டுகளாக இந்த மருத்துவ முறையில் பயிற்சியும் சிகிச்சையும் அளித்து வருகின்றேன். அந்த அனுபவங்களை அனைவரும் பயந்து நலம் பெற வேண்டிய என்ற நோக்கோடு, சேவை மனப்பான்மையோடு நம்மளுடைய அஸ்ட்ரோ ரவி டிவி செயல்படுகிறது. இதை பார்ப்பவர்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் எஸ் ரவிச்சந்திரன், அண்ணா நகர், சென்னை. நன்றி, வணக்கம்.